கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தொடர் செய்தியின் வாயிலாய் உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவரை முகமுகமாய் சந்தித்த அநேக நபர்களை குறித்து நாம் தொடர் செய்திகளாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசுவை முகமுகமாய் சந்தித்து இயேசுவுடனான சந்திப்பில் ஈடுபட்ட ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் இருந்து அநேக அனுபவங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசுவை சந்தித்த நபர் யார் என்பதை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள் என்ன என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்திற்குள்ளாய் போலாங்களா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி ஐயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சத்திய வார்த்தைகளினாலே எங்களோடு பேச வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு செய்தியிலையும் நம்ம ஒரு 2 காரியத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டுங்க. என்ன 2 காரியம்? முதல் விஷயம் 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எப்படி இருக்குதுங்களா? எச்சரிப்பாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு படிக்க போகிற பாடத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? படிக்கணும். 2வது காரியம், ஒவ்வொரு செய்தியிலையும் 3 பாயிண்ட் படிப்போம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன 3 பாயிண்ட்டு? நபர் யாருன்னு படிப்போம், சம்பவம் என்னன்னு படிப்போம், அதே போல் அதில் நமக்கு என்ன பாடம், எச்சரிப்பு என்ன இருக்கிறது, அதுலேயும் விசேஷமாங்க இந்த முடிவு காலத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. முதல் விஷயத்துக்கு கடந்து போகலாங்களா? நபர் யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 7வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரம், நபர் யார் என்பதை 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேங்க. யார் நபர் என்பதை பார்க்கலாங்களா? வாங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளெல்லாம் ஜனங்களுக்கு காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து கப்பர்நகமுக்கு போறாருங்க. கப்பர்நகமுக்கு போன சமயத்தில் என்ன நடக்குது? வசனத்தை வாசிக்கலாங்களா? அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். இங்க நபர் யாருன்னு சொல்றாங்க? 100க்கு அதிபதி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் யாருங்க? இயேசுவை சந்திக்க வந்திருக்கிற நபர் யாருங்க? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2வது என்ன படிக்கணும்? சம்பவம் என்னன்னு படிக்கணும். இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணுங்க. சரி, 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒரு கணம் வாசிக்கலாங்களா? வாசித்தா தான் சம்பவம் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? வாசிப்போம் வாங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கிறானா? மரண அவஸ்தைப்படுகிற வியாதியினால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது வசனம், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இப்போ 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான். அந்த மரண அவஸ்தைப்படுகிற வேலைக்காரன் சொஸ்தமாகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி இயேசு சாமி ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா தீராத வியாதிகளும் தீரும், குணமாக்க முடியாத நோய்களையும் அவர் குணமாக்குகிறாரு, அவரிடத்துல போங்க அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டு யார் அழைக்கிறாரு? யூதருடைய மூப்பர்களில் சிலர் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறாரு? நீங்கள் போய் இயேசுகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தன் மரண அவஸ்தைப்படுறான், அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இயேசுவினிடத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார் அனுப்புகிறாரு? யூதருடைய மூப்பர் அனுப்புகிறாருங்க. என்ன நடக்குது பார்க்கலாங்களா? கீழே வாங்கலேன். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4வது வசனம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, யார் வந்தது? யூதருடைய மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை
கருத்தாய் வேண்டிக் கொண்டு. கருத்தாய் அப்படின்னா என்ன கருத்துன்றதை பார்ப்போங்க, கீழே வார்த்தை வருது, கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்களாம். கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். முதல் வார்த்தையை சொல்றாங்க, நீங்க 100க்கு அதிபதிக்கு இந்த உதவியை தாராளமா செய்யலாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அவன் பாத்திரவான். என்ன பாத்திரவான் பார்க்கலாங்களா? வாங்கலேன். சரி, இங்க பாருங்க, பாத்திரவான்னு சொன்னாங்க. என்ன பாத்திரவான்? கீழே வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இந்த உதவியை நீங்க செய்யறீங்க, செய்யறதுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தம் ஜனத்தை நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான். ரெண்டாவது காரியம், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பா, அவன் ஜனங்களை நேசிக்கக்கூடிய மனுஷன்பா. அவரு நமக்காக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறாரு. சர்ச்சை கட்டி கொடுத்ததுனால நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. பாருங்க, யூத மூப்பர்கள் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் இயேசுவும் வராரு. வருகிறவரை பாதியில தன்னுடைய வேலைக்காரர்கள் அனுப்பி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என் வாசலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. யார் சொல்றது? 100க்கு அதிபதி சொல்றாருங்க. கீழே வாசிக்கலாங்களா? வாங்கலேன். என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாவாக எண்ணவில்லை. பா, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. இல்லை, நான் உங்களிடத்துல வருவதற்கும் நான் தகுதியானவன் இல்லைப்பா. இங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தகுதி யாரை வச்சு பார்க்குறாரு? இயேசுவை வச்சு இல்லை, இவரை வச்சு பார்க்குறாரு. நீங்கள் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதியானவன் இல்லை, நானும் உங்களிடத்துல வருவதற்கு தகுதியானவன் இல்லை. என்னங்க அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்ல வராரு பார்க்கலாங்களா? வாங்கலேன். கீழே வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார்னு பார்த்தோமா? 7வது வசனத்தில், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவர் சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, நான் உங்களிடத்துல வருவதற்கு நான் பாத்திரவான் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த வார்த்தையை கேட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். யார் அனுப்புனா? வேலைக்காரர்கள் அனுப்புனா. நானும் பாத்திரம் இல்லை, என் வீடும் பாத்திரம் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொஸ்தமாவான். நான் வான்னா வர்றதுக்கு 1000 வேலைக்காரர் இருக்கிறான், போன்னா போறதுக்கு 1000 வேலைக்காரர் இருக்கிறான். இது எல்லாம் உடையவனா இருந்தாலும் அவரிடத்துல பிரவேசிப்பதற்கு என்கிட்ட தகுதி இல்லப்பா அப்படின்றாங்க. வேலைக்காரன் போய் அப்படியே என்ன சொல்றாங்க பாருங்களேன். 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, என்னங்க இவன் பாத்திரவான் இல்லைன்னு சொல்றான், இயேசு என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்படுறாராம். என்ன சொல்றாரு பாருங்க. திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அன்பானவர்களே, சம்பவம் என்னன்னு நம்ம பார்க்குறோம். சம்பவம் என்னங்க? 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைங்க. 100க்கு அதிபதி யாருக்காக ஆண்டவர்கிட்ட தயவு செய்ய அனுப்புறாரு? வேலைக்காரன், தான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை எந்த அளவுக்கு நேசிக்கிறவராக இருப்பார் பாருங்க. நேசிக்கிறதுனால தான் அவன் சுகம் அடையணும். வேலைக்காரனா பார்க்கலங்க. அவர் எப்படி பார்க்குறாரு? தன் பிள்ளையா பார்க்குறாரு, தன் வீட்டில் வளர்கிற ஒரு மகனாக தான் பார்க்குறாரு. அவன் வியாதியாக கிடக்கிறான். வியாதியாக கிடக்கிறதுனால அவன் எப்படியாவது சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல அனுப்புகிறாரு. அனுப்பும்போது 2 வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு. அவர் என் வீட்டு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, அவரிடத்துல பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, தகுதி இல்லைப்பா. அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. 2வது, நான் அவரிடத்துல போகிறது கூட தகுதியானவன் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் அவரை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் அப்படின்னா என் வேலைக்காரன் நிச்சயமா சொஸ்தமாவான். ஆண்டவர் சம்பவத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்குது பார்க்கலாங்களா? என்ன பாடம் இருக்குதுன்னு? ஆமாங்க. ஏன்னா
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. இதில் என்ன எச்சரிப்பு இருக்குது? இதில் என்ன பாடம் இருக்குது? பல முறை படிச்சிருக்கலாம், பல முறை கடந்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஆவியானவர் உதவியோடு படிக்க போகிறோங்க. ஆவியானவரே, இதில் என்ன பாடத்தை எங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஏன்னா வேத புத்தகம் நம்ம இருதயத்தை மாற்றுகிற புத்தகங்க. இதில் என்ன மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு? படிக்கணுங்க. படித்தாதான் நமக்கு புரியணும். ஸோ அப்போ சில கேள்விகளை கேட்டு என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். முதல் காரியம் இங்கே நூற்றுக்கு அதிபதி யூத மூப்பர்களை அனுப்புகிறாரு. யூத மூப்பர்கள் போய் கிறிஸ்துக்கிட்ட எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? நீங்கள் அவருக்கு தாராளமாக உதவி செய்யலாம். எதை வச்சு உதவி செய்யலாம்? அவர் ஜனத்தை நேசிக்கிறாரு, அவர் நமக்காக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறாரு, சர்ச்சு கட்டி கொடுத்ததுனால அவர் தகுதி உள்ளவர்னு சொல்கிறாங்க. என்னங்க, சர்ச்சு கட்டி கொடுத்துட்டா தகுதியானவரா? ஜனங்களை நேசிச்சா தகுதியானவர்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து இரக்கத்தை பெறணும் அப்படின்னா உதவி செய்யதான் இரக்கம் கிடைச்சிருமா? அதை தான் இந்த பாடம் நமக்கு சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது? உதவி செய்தாலோ ஜனங்களை நேசிக்கிறதுனாலோ ஆண்டவரிடத்துலேருந்து இரக்கத்தை பெற முடியாது. அதுக்கு மாறா, சரிங்களா, உதவி செய்கிறதும் ஜனங்களை நேசிக்கிறதும் நல்ல காரியம்தாங்க. ஆனால் அதுக்கு மேலான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதை செஞ்சுட்டு இதை செஞ்சாதாங்க அதுக்கான பலனை அனுபவிக்க முடியும். நம்ம சர்ச்சு கட்டி கொடுக்கறது தப்பு இல்லைங்க, ஜனங்களை நேசிக்கிறது தப்பு இல்லைங்க. அதுக்கு மேலா ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் நம்ம கையில் இருக்கணுங்க. அந்த விஷயம் என்ன? கொஞ்சம் பார்க்கலாங்களா? வாங்க. அன்பானவர்களே, இங்கே பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி யூத மூப்பர்கள் அனுப்பும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவன் செய்த நல் காரியங்களை சொல்லி ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை யாரா உணர்ந்தான்னு பாருங்களேன். அப்படியே ஜீசஸ் மெய்சிலிர்த்து போகிறாரே, ஆச்சரியப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் இஸ்ரவேலுக்குள்ளே பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி மெய்சிலுக்கு வச்சான் அந்த நூற்றுக்கு அதிபதி? அவன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். என்ன விஷயம் தெரியுங்களா? அவர் யார் என்பதை அவன் அறிஞ்சுக்கிட்டான். பிறகு இவன் யார் என்பதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். வந்திருக்கிறவர் யார் அப்படின்னா அவர் தேவாதி தேவனுங்க, அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவருங்க. அவர் இங்கே பிரவேசிப்பதற்கு இங்கே தகுதி இல்லைங்க. அப்போ முதலாவது அவன் யாரை புரிஞ்சுக்கிட்டான்? தெய்வத்தை புரிஞ்சுக்கிட்டான், இயேசுவை புரிஞ்சுக்கிட்டான். ரெண்டாவது அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? தான் யார் என்பதை புரிஞ்சுக்கிட்டான். தான் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். பாத்திரவான் அல்ல, நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும், நான் பாவியான மனுஷன்ப்பா. இந்த பாவியின் இடத்துல அந்த பரிசுத்த தெய்வம் வருவதற்கு ஒரு காரியமும் இல்லை. இந்த பாவியின் இடத்துல அவர் பிரவேசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் இங்கே வரவே கூடாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின் வல்லமையை அவன் அறிந்திருக்கிறாங்க. அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை அவன் புரிஞ்சதுனால தான் சொல்கிறான், என்னிடத்துல வருவதற்கு அவருக்கு என்கிட்ட தகுதி கிடையாது, அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும் அப்படின்னு. என்ன புரிஞ்சுக்கிறோம்? நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் யார் என்பதை புரிஞ்சவனாக இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி தன் பாவ இயல்பை உணர்ந்தவனாக இருக்கிறான். அதனால தான் சொல்கிறான், தன்னுடைய அன்வர்த்தினஸ்ஸை, சின்ஃபுல்னஸ்ஸை அவன் உணர்ந்தவனாக இருக்கிறாங்க. உணர்ந்தவனாக இருந்ததுனால தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஆச்சரியப்பட வச்சான் பாருங்க. அதுதாங்க அந்த நூற்றுக்கு அதிபதி. அன்பானவர்களே, இந்த பாடத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கடைசி காலத்தில், இந்த முடிவு காலத்தில் தேவன் நம்மிடத்துல என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நூற்றுக்கு அதிபதிக்கிட்ட இருந்த அதே மனநிலை. நான் தகுதி இல்லைப்பா, நான் தகுதியானவன் இல்லை, அவருடைய பாதம்தான், அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவரால் மட்டும்தான் முடியும், என்னால் முடியாது, என் வாழ்க்கையால் ஒன்றும் முடியாது, என் செயலால் ஒன்றும் முடியாது, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை, நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை வெறுமையாக்குகிற பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டங்க. அன்பானவர்களே, லவோதிக்கா திருச்சபையை குறித்து படிக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் லவோதிக்காவுடைய நிலைமை என்ன? நம்ம எல்லாம் லவோதிக்கியர்கள் தானே. நம்ம நிலைமை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், இந்த லவோதிக்கா நிலைமையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதில் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் நான் எங்கே வாசிக்க போகிறேன் அப்படின்னா 11வது வசனத்தை 16, 17 2 வசனத்தை வாசிக்கிறேங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறபடியால், பாருங்க, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் மனநிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை யாருக்கிட்ட இருக்குதுங்களா? லவோதிக்கியர்கள்கிட்ட இருக்குதுங்க. என்னால் முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை யாருக்கிட்ட இருக்குதுங்க? லவோதிக்கியர் கையில் இருக்குது. அன்பானவர்களே, நம்ம கையில் இருக்குதுங்களா? சுய பலத்தோடு போராடுறோமா? நான் சாதிச்சிருவேன், நான் வென்று எடுத்துருவேன், என்னால் முடியும், என்னால் ஆகும் அப்படின்னு சொல்லி சுய காரியத்தை நம்பி நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் 100க்கு அதிபதியை நோக்கி பார்க்க சொல்கிறாருங்க, அவனை பாருப்பா, விசுவாசம்னா என்னென்னு கற்றுக்கப்பா. மீதமான திருச்சபைக்கு விசுவாசம் எவ்வளோ அவசியம், அந்த விசுவாசத்தை கற்றுக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா 100க்கு அதிபதி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்துக்கு ஊன்றுகோல் யார் அப்படின்னா இந்த 100க்கு அதிபதிங்க. இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மால் ஒன்றுமே ஆகாது, நம்மால் எந்த நற்கிரியைகளும் செய்ய முடியாது, நம்மால எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாவற்றையும் நாம் யாரை சார்ந்து தான் ஜெயிக்க முடியும்? தேவனை சார்ந்து தான் ஜெயிக்க முடியும். அந்த 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி தன்னுடைய சின்ஃபுல்னஸை உணர்ந்து, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னை ஒப்பு வைக்கிறேன், நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த 100க்கு அதிபதியை போல இந்த முடிவு காலத்தில் நாமும் நம்மை தேவனுடைய பாதபடிக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆகப்பெரும் ஆசைங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு சுயபலத்தோடு பாவத்தை ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்கிறோமா? சுயபலத்தோடு நற்கிரிகளை செய்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோமா? சுயபலத்தோடு நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தம் என்றோம், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று தன்னிலைப்படுத்தி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது தான் கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. 100க்கு அதிபதியினுடைய பாடத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் நம்முடைய பாவ இயல்பை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். பாவ இயல்பை அந்த 100க்கு அதிபதி உணர்ந்ததுனால தான் நானும் தகுதியானவன் அல்ல, என் வீட்டுக்குள்ள அவர் வருவதற்கு என்கிட்ட தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை அறிந்தவனாய் 100க்கு அதிபதி இருந்தான். லவோதிக்கருடைய பெரிய பிரச்சனை, தான் எந்த நிலையில் இருக்கிறேனே அறிய முடியலைங்க, தான் எப்படி இருக்கிறேனே புரிஞ்சிக்க முடியலைங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் குறையுள்ள வாழ்க்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், சுயபலத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி போராடுறோம். வாய்ப்பே இல்லைங்க. ஆண்டவர் உதவி இல்லைன்னா பாவத்தை ஒரு துளி அளவு கூட ஜெயிக்க முடியாதுங்க. ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாதாங்க இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கியத்துக்கு ஊன்றுகோல் இவர்தான்னு சொன்னனே, இயேசுவை சார்ந்திருக்கிறது தாங்க இந்த உலகத்தில் பலன். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பலனே அவரை சார்ந்து வாழ்வது தாங்க. அவரால் தான் எல்லாம் ஆகும் என்ற விஷயத்தை நாம் அடித்தளமாக படித்து பிடிச்சிக்கிடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்த அந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? வாரம் சபைக்கு போகிறேங்க, டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேங்க, வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் யாரு, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், ஐயையோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடர்றது கூட என்கிட்ட தகுதி இல்லையே, ஐயையோ இது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போகிறேனே, என் ஜெபம் அவருடைய சமூகத்துக்கு போகுமா போகாதா, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்றத உணர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. அவரை சார்ந்து வாழ்ந்தாதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுங்க. அவர் இல்லாமல் வெற்றி கிடையாதுங்க. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்க. அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணுங்க. அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா,
நம்மளுடைய நிலை என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோமா? நூற்றுக்கு அதிபதி தன் நிலையை உணர்ந்தான், ஆண்டவரையும் புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குட் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இன்றைக்கி நம்ம நிலையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் யாருன்னு புரிய வரும். ஆண்டவர் யாருன்னு புரிய வந்துடுச்சு அப்படின்னா நாமும் தேவன் கையில் இப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? நிச்சயம் முடியுங்க. ஸோ இன்றைக்கி இந்த பாடத்தை படிக்கிற நம்ம ஒரு கணம் சிந்திப்போமா? ஒரு கணம் யோசிப்போமா? நான் யார்? நான் யார்? என் நிலை என்ன? நான் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நம் நிலையை உணராமல் போனதுனால தான் தெய்வம் யாருன்னு அறிந்து கொள்ள முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தெய்வம் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோங்க. நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய காலம் இதுதாங்க. இந்த காலத்தை விட்டோம் அப்படின்னா நம்ம தெய்வத்தை அறிஞ்சிக்க முடியாது. இந்த நூற்றுக்கு அதிபதி காதால கேட்டாங்க, யாரோ சொல்லி கேள்விப்பட்டாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் தெய்வம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று காதால கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டதுக்கே இவ்வளோ விசுவாசம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நானும் கேள்விப்பட்டு தானே இருக்கிறோம். தேவனை முகமாக நீங்கள் நானும் பார்க்கலங்க. நூற்றுக்கு அதிபதியும் அப்படிதாங்க, அவன் வேலைக்காரன் அனுப்பிதாங்க அங்கே காரியங்கள் நடைபெறுது. அப்போ கேள்வினாலே இவ்வளோ விசுவாசம் வருது அப்படின்னா ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை உண்மையை மொத்தமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தானா எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்திருக்கும்ல. அந்த விசுவாசத்தை எல்லாம் கடவுள் யார்கிட்ட எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? இன்னைக்கு இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீதமான பிள்ளைகளாகிய உங்ககிட்ட என்கிட்டையும் எதிர்பார்க்குறாருங்க. வாசிக்கலாங்களா வசனத்தை? வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்றத ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்க போகிறேன், கவனிங்களேன். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன இருக்குதுங்களா? இயேசுவை பற்றின விசுவாசம் இருக்குதுங்களா? நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தை காட்டிலும் பல மடங்கு விசுவாசம் இந்த முடிவு காலத்தை நமக்கு தேவைங்க. இன்றைக்கி யாரை சார்ந்து வாழ்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்க. அங்கே ஒரு குணமடைய தேவைப்பட்ட ஒரு மனுஷன் விசுவாசத்தினால பிழைச்சாங்க. நம்ம விசுவாசத்தினால அநேகர் பிழைக்கும்படியான பாக்கியத்தை நம்ம ஏற்படுத்தினங்க. அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி அவன் அங்கே தன் வேலைக்காரனுக்காக விசுவாசத்தினால குணமாக்குதல் அடைஞ்சான். இங்கே நாமும் விசுவாசிப்போம் அப்படின்னா அநேகரை குணமாக்குதலுக்குள்ளாக நம்மால் கொண்டு வர முடியுங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாய் இயேசுவை சந்தித்த அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய சம்பவத்தில் இருந்து நாம் படித்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம் நிலையை உணர்ந்தோமா? தேவன் யார் என்பதை அறிந்தோமா? இதை அறிந்தோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் என்ன, நாம் யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயமும் நமக்கு புரிஞ்சிடுங்க. முடிவு காலத்தில் தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாருங்க. நாமும் தேவன் கையில் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்க. விசுவாசத்துக்காக ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை தேவன் கையிலிருந்து வாங்கக்கூடிய தருணத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேங்க. ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி அப்பா. எங்கள் அன்பு கர்த்தாவே, இதோ நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை நாங்கள் குறித்து படித்தோமே சுவாமி. அந்த விசுவாசத்தை காட்டிலும் பன்மடங்கு விசுவாசம் இந்த முடிவு காலத்தில் எங்களுக்கு அவசியப்படுகிறது கர்த்தாவே. அன்னைக்கு விசுவாசம் இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு பல மடங்கு விசுவாசம் எங்களுக்கு தேவை தகப்பனே. ஏன்னா எங்கள் விசுவாசத்தை உடைப்பதற்கு அநேக சம்பவங்கள் இந்த முடிவு காலத்தில் நடைபெறப் போகும் சாமி. உம்மீதும் உம்முடைய வார்த்தையின் மீதும் நாங்கள் விசுவாசம் வைத்தவர்களாய், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் யாரு, தன் நிலை என்ன, தேவன் யாரு, தேவனுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் மீட்பெரும் இரட்சகரமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தொடர் செய்தியின் மூலமாய் இன்னைக்கு நூற்றுக்கு அதிபதியின் சம்பவத்தை படிச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு செய்தியில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.